வந்ததுலேருந்து நாளைக்கியோட 5வது நாள். அப்போ 2500 போட்டாச்சு. காலையில் சாப்பாடு, மதியானம் சாப்பாடு, அப்புறமேட்டுக்கு நைட்டு சாப்பாடு, ஸ்நாக்ஸு, அப்புறம் மதியானம் சூப்பு எல்லாத்தையும் எழுதியாச்சு. வேறு எதுவும் விட்டுட்டேனா? சிக்கனுக்கு தனி ரேட்டு, மட்டனுக்கு தனி ரேட்டு. ஆமாம், சிக்கன் விலை அதிகம், மட்டனு விலை அதிகம். அது அதுக்கு தனித்தனி ரேட்டு போடுவான். சரி, அதெல்லாம் எழுதியாச்சு. வேற என்ன எழுதணும்? வேற என்ன ஆ டீ வச்சு கொடுத்தேன் பாரு. டீ எழுதல பாத்துக்க. இப்படி இருந்தீங்கன்னா உன் பொழப்பு கிழிஞ்சிரும். டீ ஏன் மல்லிகை டீ வச்சு கொடுத்துருக்கோம், அதையும் எழுதி தொலையணும். அப்புறம் வேற என்ன விட்டோம்? அந்த பிள்ளைக்கு ஆவி பிடிக்கிறதுக்கு தண்ணி சுடு பண்ணி கொடுத்து ஆவி பிடிக்க மாத்திர அம்மா அந்த நீலகிரி தைலம் வாங்கிட்டு வந்து ஊத்துனுச்சே, அதுக்கு எழுதணும். அடியே, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? பைத்தியக்காரி மாதிரி புலம்பிக்கிட்டு கிடக்கிறவ. அது ஒன்றும் இல்லம்மா, இந்த பிள்ளைங்க இந்த பையனை வந்து நாளையோட 5 நாள், நாளைக்கு கிளம்புறேன் நாங்க. அப்படியா? போய் தொலையட்டும். அப்பாடி அப்பா, என் உலகத்துல இந்த மாதிரி பிள்ளைங்கள நான் பார்த்ததே இல்லப்போ. ரெண்டும் என்ன ஆளு மனுஷ மக்கள் இருக்கிறது கூட பார்க்காம நம்ம கொஞ்சிக்கிட்டு தெரியுதுங்க. சிச்சி 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 சிச்சி, இதெல்லாம் பார்க்க எனக்கே அருவருப்பா இருக்கு. வெளியே போன பிள்ளைங்க உள்ள இது வந்துட போதுங்க. வாயை வச்சுட்டு கம்முன்னு இரு. அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காம. 1000 தான் இவளுக்கு செய்யற நன்றி கொஞ்சம் கூட இல்லை. இது நாய்க்கு ஒரு பாக்கெட் பிஸ்கட்டை வாங்கி போட்டிருந்தா கூட பார்க்கும் போது நான் வாழாட்டிக்கிட்டு தெரியும். இதுக்கு எவ்வளோதான் செஞ்சாலும் நன்றியே இருக்காது. இந்த இதெல்லாம் என்னென்னலாம் செஞ்சுருக்கோம், என்னென்ன எல்லாம் எழுதியிருக்கோம், சிக்கனு மட்டனுக்கு எல்லாத்தையுமே தனித்தனி ரேட்டு போட்டு ஹோட்டலில் கொடுக்குற அளவுக்கு நான் எழுதி வச்சுருக்கேன். நீ எதுவும் அவங்கள எனக்கு தெரியாமல் எதுவும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதையும் சொல்லு, மொத்தமாக எழுதி பில்லு வாங்குறதுக்கு. ஐயோ ஆண்டவனே, நீ எல்லாம் என்ன ஜென்மனே தெரியலடி. அந்த காலத்துல எல்லாம் யார் வீட்டுக்கு போனாலும் பச்சை தண்ணி வந்து கொடுப்பாங்க. சாப்பிட்றதுக்கு எதுவும் சாப்பிட்றீங்களாப்பான்னு கேட்டு முன்ன பின்ன தெரியாதவங்களா இருந்தா கூட சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க. அதுக்கெல்லாம் கணக்கு பார்த்தது கூட கிடையாதுடி. நீ தாண்டி இவ்வளோ கேவலமா இறங்கிட்ட. எனக்கே அசிங்கமா. 2 ரூபாயா கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து செஞ்சிருக்கேன். முதல்ல போட்டிருக்கேன். முதல்ல தீய வச்சுதான் கொளுத்தணும். உனக்கு என்னப்பா, உன் புருஷன் உனக்கு வீடும் கட்டி வைக்கல, ஒரு வெங்காயத்தையும் கட்டி வைக்கல. எனக்கு என்ன அப்படியா இருக்கு? நான் கஷ்டப்பட்டு வீட்டை கட்டிவிட்டேன், கடனை பெட்டாவது. அதனால நான் எல்லாத்தையும் செஞ்சுதான் ஆகணும். எனக்கு மட்டும் என்ன ஆசையா ரோட்ல போற வரவனுக்குலாம் செஞ்சு கொடுக்கணும்னு? என் புருஷன் எனக்கு கடன் பட்டு செய்யலினாலும் நிம்மதியா இருக்கிறதுக்கு பாதுகாப்பான ஒரு இடத்த கொடுத்துட்டு போனாரு. மனுஷன் காலம் முழுக்க இங்கேயே கடந்துட போறது கிடையாது. சாவுன்னு என்னைக்காவது ஒரு நாள் வரதான் செய்யும். அதுக்குன்னு அதையே கட்டிக்கிட்டு அழுவணுமா என்ன? எல்லாரும் நிரந்தரமா இருந்துட்டா அந்த பூமி தாங்காதுடி. எல்லாரும் வரப்போற கெஸ்ட் மாதிரிதான். பூமிக்கு வந்தோமா, கொஞ்ச நாள் இருந்தோமா, அப்புறம் கூப்பிடும் போது போய் சேர வேண்டிதான். வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வாழ்வு முடியும் இடம் நீதானே. சரி வந்துட்டாங்க, வாயை வச்சுட்டு கம்மனி இரு. ஏற்கனவே பார்க்க சகிக்கல, இதுல பாட்டு வேற பாட்டு. எப்படியாப்பட்ட பாட்டை எப்படி நாரடிக்குதுங்க பாரு. சி 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 சி. என்ன பாப்பா, என்ன தம்பி, ஊரெல்லாம் சுத்தி பாத்தீங்களா? ஆண்டி சூப்பரா இருந்துச்சு ஆண்டி. வரும்போது ஏதேதோ யோசிச்சுட்டு வந்தேன், எப்படி இருக்குமோ என்னவோ ஏதோன்னு. ஆனா நாளைக்கு கிளம்புறோம்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த ஊரை விட்டு போறதுக்கு எனக்கு மனசே இல்ல அசோக்? ஆமா ஆண்டி, எனக்குமே இந்த ஊரை விட்டு போறதுக்கு மனசே இல்ல. அப்படின்னா என்ன, இங்கேயே இருங்க, நான் பாத்துக்கிறேன். ஓசியில பாத்துப்பா. எப்படி புல்லு கறக்கலாம் தான் பாப்பா. ஓகே ஆண்டி, உடம்புல டயர்டா இருக்கு, நான் போய் படுக்கிறேன். படுக்கிறது இருக்கட்டும் தம்பி. இது நாளைக்கு நீங்க கிளம்புறீங்க. இங்க உங்களுக்கு சாப்பிட்டது வச்சது இத்தனை நாள் இருந்ததுக்குன்னு எல்லாம் கணக்கு பண்ணி எழுதி வச்சிருக்கேன். இது என்னன்னு பார்த்து கொஞ்சம் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். அவ்வளவுதானே ஆண்டி, எனக்காக எவ்வளோ செஞ்சிருக்கீங்க, உங்களுக்காக இது கூட செய்ய மாட்டேன்னா கவலையே படாதீங்க, வாஷ் அவுட் பண்ணிடுவோம். வாஷ் அவுட்டா? அப்படின்னா முடிச்சிருவான்னு எத? பில்ல ஆண்டி, சரிங்களா? கவலையே பட்டாதீங்க, நாளைக்கு வாங்கிக்கலாம். ஓகே, குட் நைட். தம்பி இது சாயங்காலம் நம்ப ஆகுது, இப்பயே குட் நைட்டா? வெளியே சுத்திட்டு வந்தது உடம்பு டயர்டா இருக்கு ஆண்டி. நாளைக்கு வேற வண்டி ஓட்டிக்கிட்டு போகணுமா, அதான் இப்பயே போய் படுத்தோம்னா தான் நாளைக்கு கொஞ்சமாவது சமாளிக்க முடியும். ஏன்னா வரும்போதே வாந்தியும் வயிற்றாலையுமா வந்துகிட்டு இருந்துச்சு. போகும்போது எந்த லட்சணத்துல இருக்குன்னு தெரியாது. அதுக்கு என் உடம்பு கொஞ்சம் பக்குவமா தயார்படுத்தணும்ல, அதான் இப்ப இருந்து தூங்க ஆரம்பிச்சோன்னா தான் காலையில கிளம்பி போக முடியும். சரிங்க தம்பி சரிங்க. பரவாயில்ல, நல்லா வசதியான வீட்டு பிள்ளைங்க போல இருக்கு. 10,000 20,000 30,000 போட்டா கூட கொடுத்துட்டு போவாங்க போல. இதே மாதிரி வாரத்துல ஒரு 2 கஸ்டமரை பிடிச்சா போதும். வரவங்களை நல்லா பார்த்துக்கிட்டோம்னா 15,000 20,000 30,000 கொடுப்பாங்க. கஷ்டப்பட்டு காலையிலையும் சாயங்காலமும் இலை எடுத்து இந்த ஃபேக்டரியில வேலை செஞ்சு சச்ச உடம்புக்கு என்ன வலிக்குது. இனிமே அந்த வேலையை விட்டுவிட்டு முழு நேரமா வெளியே அந்த ரோட்டு பக்கத்துல குத்த வச்சு உக்காந்துறணும். வீடு வாடகைக்கு விடப்படும்னு அவங்கள கூட்டிட்டு வந்து வச்சு ஆக்கி போடுவான். அம்பிட்டுத்தேன்.
அசோக் வேற நாளைக்கு கிளம்புறேன்னு சொன்னான். நம்ம வேற எல்லா அமௌண்ட்டையும் நம்ம அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுருக்கோம். நாளைக்கு அவன் வந்தானா அவ்வளோதான். இன்னைக்கு ராத்திரியே கிளம்புறது தான் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு சுருட்டுறதை சுருட்டியாச்சு, அதெல்லாம் பாதுகாப்பாயிடுச்சு, ஃபேமிலியையும் அனுப்பியாச்சு. இனி எந்த பிரச்சனையும் இல்லை, பார்த்துக்குவோம். டே அசோக்கு, ம் வாடி மாப்பிள்ள, என்னக்கே நீ ஓவர டிமிக்கி கொடுக்குற? வா வா, உனக்கு பெரிய ஆப்பா வச்சிருக்கேன். அப்படியா? ஓகே. நான் சும்மா தான் இருக்கேன். நீ கிளம்பிட்டியா இல்லையா? பூமாரி கிளாஸ்ல இருக்கா, அவன் முடிச்சுட்டு வந்தோடனே அப்படியே கிளம்புறது தான். ஓகே ஓகே. ஓய் கேரடி அடியே. என்னையா? டேய் என்னையா நொன்னையானு ஒன்ன தாண்டி. என்ன அசு புசுன்னு இருக்காத, அப்புறம் கோவம் வந்துடும். பைத்தியக்காரி பாருடி, நம்ம பிள்ளைய மாப்பிள்ளைகிட்ட எப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுதுன்னு. அதுக்கு என்ன, அதை எதுக்கு நீ பாத்துக்கிட்டு இருக்க? இல்லடி, நம்ம புள்ள சிரிச்சு சிரிச்சு பேசுது. பார்க்கும்போது அம்புட்டு சந்தோஷமா இருக்கு. முதல்ல பார்த்த மாப்பிள்ளைய கட்டி வச்சிருந்தா கூட இப்படி இருக்குமா? அதுக்கு என்ன, நீ ஏன் கண்ணை வச்சு கெடுத்து விட்டுறாத, அப்புறம் பெத்தவங்க கண்ணே பிள்ளைங்களுக்கு பாதிக்கும். இந்த மாதிரி நீயும் நானும் அந்த காலத்துல போன்றிருந்தா எப்படி பேசியிருப்போம். நீ பேசி தள்ளிட்டாலும் சரி, ஒரு 200 ரூபா கொடு, இப்படி போயிட்டு வந்துடுறேன். தானே பார்த்தேன், என்னடா ரொம்ப இதா பேசுறானேன்னு பார்த்தேன். இப்பதானே தெரியுது, காசு காசு காசு, என்னைக்கு பார்த்தாலும் இந்த காசுலேயே தான் போட்டு புதைக்குது. இவளை கட்டினதுக்கு பதிலாக இவங்க அக்காவை கட்டியிருக்கலாம். எது? இல்லடி, உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு நான் கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொன்னேன். பிசாசு 10 ரூபா கொடுக்குறாளா? என்ன ஃபைட்டிங்கா? அங்க நம்ம வீட்லயும் அப்படிதான், 2 பேரும் கீரியும் பாம்பும் தான். ஒரு வழியா ஒர்க்க முடிஞ்சிருச்சு. அரவிந்த் வண்டி எடுறா போலாம். இங்க நம்ம வீட்ல ஃபன்னுக்கு பஞ்சமே கிடையாது. டெய்லி 2 பேரும் அல்டிமேட் பண்ணுவாங்க. ஏய் லூசு, வண்டி எடுறா. அமைச்சிட்டானா? வந்தது கூட தெரியாத அளவுக்கு அப்படியா மதிமயங்கி. அவளை பாவி பயலே. எனக்கே இப்ப டவுட்டா இருக்கு இந்த பய பண்றதெல்லாம் பார்த்தா. ஒருவேளை இவனும் லவ் கிவ் எதுவும் பண்ணியிருப்பானோ? இருக்கும் இருக்கும், சொல்ல முடியாது. இந்த அளவுக்கு வளைஞ்சு வளைஞ்சு பேசுறானே. நண்பா, அடே டேய் எருமமாடு, ஏன் விளக்கண்ண, ஏன் அறிவு கட்டவனே? ஓ சரி 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 சரி. அப்புறம் உன்னை தூக்கி போட்டு மிதிக்கிறதா? டேய் அறிவு கட்டவனே, டேய் வண்டி எடுறா போவண்டா. டேய் பக்கி பயலே. கேக்குது. உங்ககிட்ட பேசுறத விடவா எனக்கு வேற எதுவும் இருக்கு? ஆமாண்டா, உனக்கு அவகிட்ட பேசணுன்றது தான் மதியிலே இருக்கு. நான் இல்லைன்னு தெரியுது. நீ அவ கூடயே கடலை போடு, நான் அப்படியே நடந்து போறேன். ஐயோ லூசு கிளம்பிருச்சா? இப்ப மட்டும் போகல, அவ்வளவுதான், காண்டாய் கத்திடுவா. சரி அப்புறமேட்டு கூட கூப்பிடுறேன். கொஞ்சம் நக்கல் பண்ணா போதுமே, உடனே ஓடிடுவா. லூசு பையன் ஃபோன் பேச ஆரம்பிச்சுட்டா அப்படியே மறந்துடுவான் போல இருக்கா ஆள. வீடு எங்கெங்க தான் தேடுறது, நாய் படாத பாடா இருக்கு போ. ஹாய் டீச்சர். எவன்டா அவன்? என்ன மேடம், நீங்க நடந்து போய்கிட்டு இருக்கீங்க? நீங்க யாரு? எவ்வளவு பெரிய ஆளு? ஹலோ, யார் நீங்க? யாரு நீங்களா? என்ன டீச்சர், என்ன மறந்துட்டீங்களா? நீங்க என்ன தேச தலைவரா, உங்களை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு? பாத்தீங்களா, நான் தாங்க கார்த்தி. நீ கார்த்தியா இரு, இல்ல வேற எவனா வேணா இரு, முதல்ல என்கிட்ட இருந்து ஒதுங்கியே இரு. டீச்சர்னா ரைம் சொல்லி கொடுக்கணும், இப்படி ரைமிங்ல அடிக்க கூடாது சொல்லிட்டேன். ஏ லூசு, சாரி லூசு, கொஞ்சம் பிஸியா போன் பேசுற மாதிரி நடிச்சேன், உடனே சிட்டா பறந்துட்டேன். ஹலோ வாட்டி, எப்படி இருக்கீங்க? நலம் ப்ரோ, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. என்ன இந்த பக்கம்? அடே ஏங்க நீங்க வேற, எனக்கு ஒர்க் இந்த பக்கம் மாத்தி விட்டாங்க, அதான் சரின்ட்டு இந்த பக்கம் வந்தாச்சு. கம்பெனிலாம் செட் ஆயிடுச்சு. இப்போ எல்லாருக்குமே ஸ்டாஃப்ஸ்லாம் தங்குறதுக்கு ஒரு ரூம் மாதிரி பார்க்கணும். இங்க டவுன் ஏரியால பார்த்தா ஊர்பட்ட ரேட்டு சொல்றாங்கங்க. ஆமா, இந்த சைடு எல்லாமே வந்துட்டு ரேட் அதிகம் தாங்க. அட்வான்ஸே 1 lakh கேட்கறாங்க. இதுல வேற மந்த்லி ஒரு 5 பேர் தங்குறதுனால 25,000 கொடுங்க அப்படின்றாங்க. அம்மாடி அம்மா, இதுக்கு கிராமத்துல பாக்கலாமான்னு பாக்குறேன். நீங்க அங்க ஜானகி அக்கா வீட்லயே ஸ்டே பண்ணலாம்ல? அங்க ஸ்டே பண்ணலாம்னா, ஆனா அது ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. இங்க எல்லாரோடையும் தங்கிக்கலாம் அப்படின்ட்டு தான். ஓ ஓகே ஓகே ஓகே. அது வீடு எதுவும் இருக்குமா? வீடு இருக்கும் ப்ரோ, தேடி பார்த்தா கிடைக்கும். மேடம் பார்த்தோன்னே சரி நடந்து போறாங்களே, சரி வண்டியில ஏறுங்க கூட்டிட்டு போய் விடுவோன்னு பார்த்தா ஓவரா பிஹேவ் பண்றாங்க. என்ன யாருன்னே தெரியாதாம்ல. என்ன பூமாரி, நம்ம ப்ரோ உனக்கு தெரியாதா? முதல்ல நீ யாருன்னு எனக்கு தெரியாது, அப்புறம் எப்படி இவர் யாருன்னு எனக்கு தெரியும். பாவி, கொஞ்ச நேரத்துல இப்படி கால வர்ற டீச்சர், ஒரு வீடு பார்த்து சொல்லக்கூடாதா? நீ ஒரு ஆளினால் உனக்கு தெரியாதா நம்ம ஊர்ல ஏதாவது வீடு எது இருக்கா?
வீடு தானே இருக்கு. இவமே உங்களுக்கு கோடான கோடி நன்றி. எப்படியாவது கொஞ்சம் பார்த்து செட் பண்ணி விடுங்க. என்னது? ஐயோ, அந்த வீடு எதுன்னு கொஞ்சம் எனக்கு பார்த்து செட் பண்ணி விடுங்க. என்ன பண்ணி வரேன். பட் கமிஷன் தேவைப்படும். இதுலயும் கமிஷனா? எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க. உங்க வாயை கொஞ்சம் குறைங்க, அதுதான் எனக்கு பெரிய கமிஷன். ரைட்டு, விடுங்க. இனி பேசவே மாட்டேன். அவ்வளவுதானே? அப்ப என்ன, போவோமா? நேத்தெல்லாம் உன்னை வீட்டுல காணோம்னு நாங்க அங்க இங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கோம். போன்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு என்னடா இவ்வளவு கூட்டிட்டு வந்துட்டு இருக்க? முந்தானேத்து அவங்க வீட்ல இருந்து வந்து நம்மள எவ்வளவு கேவலப்படுத்தி பேசிட்டு போனாங்க. என்னமோ அவங்க கொடுக்குற காசுல தான் நம்ம உலைய வச்சு ஆக்குற மாதிரி என்னென்ன பேச்சு பேசிட்டு போன அந்த கிழவியும் அவங்க அப்பனும். இன்னைக்கு அவங்க வீட்ல இருந்து அவங்க பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? இல்ல என் புள்ள தானே. பாருடா, முதல்ல இவள அப்படியே அனுப்பு சொல்லிட்டேன். அவங்க பேசின பேச்சுக்கு இவனியுமே இந்த புள்ள இந்த வீட்டுல வாழக்கூடாது சொல்லிட்டேன். இவன் இந்த வீட்டுல இல்லைன்னா நானும் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். அதையும் நான் சொல்லிட்டேன். என்னது, வீட்ல இருக்க மாட்டியா? அப்ப எங்க போய் இருக்க போற? என் கையில படிப்பு இருக்கு, என் பொண்டாட்டி இருக்கா, நான் பார்த்துப்பேன். பாத்தீங்களாங்க, இவனை கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் மீடியத்துல படிக்க வச்சு அவ்வளவு காசு கொட்டி எல்லாமே பண்ணுனது எதுக்கு? எங்களை தவிக்க விட்டுவிட்டு நீ இவளோட போய் வாழ்றதுக்கா? இப்ப கூட நீங்க தாமா அப்படி பேசிட்டு இருக்கீங்க. ஏன் அப்படி பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க எங்களை அவமானப்படுத்திருக்காங்கன்னு சொல்றோம். அப்ப நீ அவங்க வீட்ல உள்ளவங்கள கூட்டிட்டு வந்து மத்தியில வச்சீனா அப்புறம் எங்க பேச்சுக்கு என்னடா மரியாதை? மா, முதல்ல நிறுத்துங்க. இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? அவ வீட்டுல இருந்து காசு கொண்டு வான்னு சொல்றீங்க. அவங்களும் பாவம் தானம்மா. கல்யாணத்துக்கு அவ்வளவு கடன்பட்டு அவங்க செஞ்சிருக்காங்க. மேற்கொண்டு அவங்கள அதை கூட இதை கூடனா நம்மளே இப்ப கொடுக்க முடியுமா? சொல்லுங்க பாப்போம். அவங்க பொண்ணு இந்த வீட்ல வாழணும்னா இத செஞ்சுதான் ஆகணும். ஏமா இவ்வளோ கேவலமா நடந்துக்கிறீங்க? அப்பாவும் அப்பாவோட அம்மாவும் சேர்ந்து உனக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமையை பண்ணி இருந்தா நீ இப்படியா பேசி இருப்ப? தேவையில்லாத வெங்காயத்தெல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத. மா, இதுக்கு முன்னாடி அவ எப்படின்னு தெரியாது. இதுக்கப்புறம் அவ என் பொண்டாட்டி. அவளுக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு முழு உரிமை இருக்கு. அவளுக்கு இந்த வீட்டில் இருக்க உரிமை இல்லைன்னா எனக்கும் இந்த வீட்டில் உரிமை இல்லைன்னு அர்த்தம். என் பொண்டாட்டி எப்படி வச்சு காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும். கையில் இப்போ வேலை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் திறமை இருக்கு. எங்கே போனாலும் நான் வேலை செஞ்சு பொழைச்சிருவேன். ஓஹோ, அப்படியா? அப்படிதான்ப்பா. மருமக வீட்டுல இருந்து கொண்டு வரதை வச்சுதான் நம்ம வீட்டுல உழ வைக்கணுமா அப்படி இப்படின்னு கேட்டீங்க. இப்ப நீங்க பண்றதுக்கு பேர் என்ன? அதுதானே. உனக்கு படிக்க வச்சு இவ்வளவு தூரம் ஆளைக்கு எம்பிட்டு செலவு பண்ணியிருக்கோம். அப்ப நீங்க என்னைய வந்து உங்க பையனா பார்க்கல, ஏடிஎம்மா தான் நினைச்சிருக்கீங்க. இவ்வளவு தூரம் செலவு பண்ணா வீட்டுக்கு வர மருமகளை வச்சு இவ்வளவு பணம் நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி நீங்க பண்ணியிருக்கீங்க. அப்படித்தானே? அந்த காசு தானே வேணும். என் உடம்புல உழைப்பு தெம்பு இருக்கு, நான் உங்களுக்கு அதெல்லாம் கொடுக்குறேன். சரிங்களா? மற்ற எதையும் பேசாதீங்க. எவ்வளோ உங்களுக்கு நான் கொடுக்கணுமோ மொத்தத்தையும் கணக்கு போட்டு சொல்லுங்க. சம்பாரிச்சு மொத்த கடனையும் அடைக்கிறேன். படுவாதீங்க. என்னடி பண்ணி வச்சீங்க என் பையனை? இப்படி மாத்தி பேசுறான். இங்க பாருங்க, அவ இப்ப சாதாரணமா இல்ல, என் பொண்டாட்டி. அது மட்டும் இல்ல, என்னோட குழந்தை அவ வயித்துல வளருது. என்னடா சொல்ற? ஆமாமா, நம்ம வீட்டு வாரிசு அவ வயித்துல வளருது. இதுக்கப்புறமும் இந்த வீட்டுல நாங்க வாழ்றதுன்றது ரொம்ப கஷ்டம். இதுலயும் வேற என்னையவே உங்களை மாதிரி வளர்த்துட்டீங்க. இனி எனக்கு வந்து பொண்ணு பிறக்க போதா இல்லை பையன் பிறக்க போதான்னு தெரியல. அதுவும் உங்களை மாதிரியே வளர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமா போயிடுமா. அதனால இனிமே நானும் என் பொண்டாட்டி இந்த வீட்டில் இருக்க மாட்டோம். நீங்களே இந்த வீட்டில் சந்தோஷமா இருங்க. சரிங்களா? உங்களுக்கு மாசம் மாசம் எவ்வளோ தரணுமோ அதை நான் தரேன். வா போலாம். ஏன் விடுங்க, என் பொண்டாட்டியே இல்லாத வீட்டில் நான் எப்படி? என்னடா இப்படி ஒரு வார்த்தையை பேசிட்ட? என் வீட்டு வாரிசு அவ வயித்துல வளருதுடா. அப்படி என் வாரிசை நான் தவிக்க விட்டுருவேன்னு நினைக்கிறியா? எமாடி, உள்ள போமா. இன்னைக்கு உள்ள போனுவீங்க, அப்புறம் வரதட்சணை கொண்டு வரலன்னு அவளையே மிரட்டுவீங்க, வீட்டை விட்டு போனுவீங்க. டேய், நீ நல்லா இருக்கணும்னு நினைச்சு தாண்டா அந்த மாதிரி நான் பண்ணோம். ஆனா என் வீட்டு வாரிசு போய் கஷ்டப்படணும்னு நாங்க ஒரு காலமும் நினைக்க மாட்டோம். பழசெல்லாம் கசப்பான இதா மறந்துட்டு 2 பேரும் உள்ள போங்க.